ஆதி புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் செய்தான். கர்த்தர் வார்த்தையின்படியே செய்தான். நோவா இந்த நோவா உனக்கு ஒரு பேழை உண்டாக்குகிறார். இந்த பேழை உண்டாக்குறது எத்தனை வருஷம் ஆயிட்டேன்? பேழை நீளம் எவ்வளவு? 300 முழம் நீளம். அப்புறம் அகலம் 50 முழம், 30 முழம் உயரம். இந்த 30 முழம் உயரம் உள்ள பேழையை உண்டாக்குறதுக்கு எத்தனை வருஷம் ஆயிடுச்சு? கொப்பேர் மரத்தை உண்டாக்குனார். கொப்பேர் என்ன மீட்பேன். எவ்வளவு வெள்ளம் வந்தாலும் இந்த பேடை முங்கக்கூடாது. கொப்பை மீட்பின் மரம். வேற எந்த மரத்தையும் கலக்கக்கூடாது. கர்த்தர் வார்த்தை பிரகாரம் செய்தார். 120 வருஷங்கள் ஆயிற்று. 120 வருஷங்களாட்டு இந்த பேழை உண்டாக்குறார். இவனுக்கும் இவனுடைய விசுவாச கர்த்தர் சோதிக்கிறதுக்காக கொப்பேர் மரத்தை செய்யினார். கொப்பேர் மரம் கிடைக்கல, வேற மரம் சேர்க்கலாம். இவன் சேர்த்தானா? கர்த்தர் வார்த்தை பிரகாரம் எத்தனை வருஷங்கள் ஆனாலும் வார்த்தை விடக்கூடாது என்று விசுவாசித்தவன். கர்த்தர் வார்த்தை பிரகாரம் 120 வருஷங்கள் ஆயிற்று. நோக்கு மொத்தம் வயசு எத்தனை? 950. 120 பேர் செய்திருக்கு. எவ்வளவு பாடுபடணும். பாடுபட்டு செய்யணும். இது கிடைக்கும். வெறுப்பு வரும். வேற மரத்தையும் செய்யக்கூடாது செய்தான். கர்த்தர் வார்த்தையின்படியே செய்தான். வார்த்தையில் ஒரு அடியாவது பேசக்கூடாது. வசனத்தில் நான் படித்த வார்த்தையை பிரகாரம் போடும். வார்த்தை பிரகாரம் செய்யணும். வசனத்தை பிரகாரம் நாம் நடக்கிறோம். நடக்கிறோமா இல்லையாங்கிறது அவனுடைய கிரியைகள் மூலம் நமக்கு முன்னேற்றம் தெரியும். ஆவிக்குரிய முன்னேற்றம் தெரியும். எல்லாம் தெரியும். ஆவிக்குரிய முன்னேற்றத்து மூலம் கண்டுபிடிக்கணும். நேற்றுக்கு வந்தவர்கள் உள்ள ஊழியக்காரர் ஆயிட்டு 25 வருஷம் வந்தாலும் ஊழியக்காரர் ஆயிருக்கமா? கிரியை தெரியுதா தெரியலையா? விலங்கு நாளானது எல்லாரும் அங்கே போயிட்டு வந்து ஒரு வாரத்துக்கு மேலே சீட்டு எழுதி கொடுப்பார். எனக்கு ஒன்றும் தர முடியாது. திடீர்னு ஒரு சீட்டு வரும். ப்ளீஸ் டேக் 25 மினிட்ஸ். கடைசியில் தான் வரும். இந்த சீட்டு வாங்கி பார்ப்பேன். வாங்கி அடித்து வச்சு உள்ளே வச்சு விடுவேன். சரி, கடைசியில் வரும். இது நினச்சிருக்க மாட்டேன். ஆனால் எப்போதும் கர்த்தர் வசனம் உண்டு வேண்டாம். அவருக்கு தெரியும் இவன் எப்போ ஒரு பயலாக இருக்கும். அதுக்கப்புறம் வசனம் நம்பர் இருபது நிற்க உடனே இந்த கடியை இதை இப்படி தான் பிடிச்சிருப்பேன். நிற்க கை இப்படி ஆடிட்டு அப்படி சொல்லிருக்கும்போது இன்னாரை பார்த்து நீ சுட் ஸ்டாண்ட். அவன் மிலிட்ரிக்காரன் நிற்க மாட்டான். ஐ சே இன் த நேம் ஆஃப் ஜீசஸ் யூ ஷுட் ஸ்டாண்ட். அவனுக்கு இங்கிலீஷ் தெரியும். எதிர்த்து பயம் உண்டாய். அவனுடைய பற்ற பிரயத்தப்பட்டு அவனை ஆசைப்பட வியாதி இருந்துட்டு கர்த்தர் வார்த்தை கீழ்ப்பட
நோவா கர்த்தர் வார்த்தை பிரார்த்தித்தார், பேழை உண்டாக்கினான். எல்லா பிரசங்கிக்கு எல்லாரும் வரணும், இன்னும் 40 நாளில் கர்த்தர் பெரிய ஜலப்பிரளயம் வரப்போகுது, வெள்ளம் மழை பெய்யப்போகுது, வெள்ளம் வரப்போகுது. இத்தனை வருஷம் 1200 வருஷம் நாங்கள் பிறந்து ஆயிடுச்சு, வெள்ளம் வரல, ஒன்றும் வரல, பனி தான் பெய்யுது. எங்கே வெள்ளம் வருங்க, உன் பேச்சு இவங்கப்பா கேட்கல. கர்த்தர் வார்த்தை பிரகாரம் மழை பெய்ச்சு, எல்லோரும் கிளம்புறாங்க. பேழை மறந்துட்டா பேழை கிளப்பிட்டு கர்த்தர் வார்த்தை பிரகாரம் மழை பெய்து பூமியை நிரப்பிட்டு இந்த பேழை கிளப்பிட்டு மழை பெய்ய பெய்ய பேழை தண்ணிக்கு வெள்ளத்துக்கு மேலாத போது அல்லாமல் தண்ணீர் போல மற்றெல்லாம் தண்ணீர் போகுது. ஹல்லேலூயா. கர்த்தர் வார்த்தை பிரகாரம் செய்யுமானால் உன் வல்லமை கர்த்தர் வெளிப்படுத்துவார். எப்ப தெரியும்? நீ கர்த்தர் வார்த்தை பிரகாரம் போனால் உன்னிடத்திலிருந்து வல்லமை போகும், அது தெரியும். நீங்க என்ற விசுவாசத்தை பின்பற்ற எப்படி இருந்தவன் எப்படி வந்திருக்கா, எப்படி இருக்கா, கர்த்தர் வார்த்தையில் எப்படினாலும் சோமாகுது, எத்தனை விடுதலை ஆகுது, எல்லாம் கண்டுபிடிக்க. என்னையில் ஒன்றும் இல்லை, வேற வேண்டான்னு வந்தவர் கரெக்டாக கூடுவார். நாங்கள் போக மாட்டேன்னு சொல்ல மாட்டோம். இதில் எழுதிட்டு ஐ வாண்ட் கம் டு யுவர் ஆஃபீஸ், கம் டு யூ ப்ளீஸ், இஃப் யூ வாண்ட் எனிதிங் டு செட் டு மீ ப்ளீஸ் புட் இட் ரைட்டிங். நீங்கள் பேனரில் சொல்லுங்கள், நான் சொல்லிடுறேன். அதுதான் சொல்லி பதில் எழுதிவிட்டு பதில் வராது. அவ்வளோ தூரம் கரெக்டாக கூட்டான்னு சொல்லி எனக்கு ஒரு உறுதி உண்டு, யாருக்கும் பயப்படாது. கர்த்தர் வார்த்தை பிரார்த்தி நம்மளோட பயந்தால் தானே பேனை பார்க்கணும், இதை வாங்கினா தான் பார்க்கணும். நான் காப்பி கூட குடிக்க மாட்டேன், உன்னை காப்பி வேண்டாம். நான் வார இன்சூரன்ஸ் வாரேன்னு சொன்னால் அந்த கிளாக் லீவ் போட்டு போயிடுவான். நான் தான் அந்த சாவை அங்குள் டிப்டாத்தில் வாங்கி சாவை வாங்கி திறந்து பார்க்கணும். அவன் இருக்க மாட்டான், இல்லாட்ட போ வகை எழுதி போட்டுட்டு வந்துடுவேன். எனக்கு வேலை ஜாஸ்தியாக இருக்கும், குறிப்பிட்ட நேரத்தில் போயிடுவேன். நோவா வசனப்பிரகாரம் போனோம். நம்ம எப்படி போகணும் வாழ்க்கையில்? கர்த்தரத்தை எதை கேட்டுமோ அது பிரகாரம் போகணும். அவன் சொன்னா இவன் சொன்னா நீங்கள் ஏழு பேச்சு கேட்குறீங்க, இங்கே வார்த்தை வரக்கூடாது. விசுவாச ஜீவித்தை எது வரக்கூடாது? கர்த்தர் நம்மிடத்தில் என்ன சொன்னாரோ அது பிரகாரம் தான் செய்யணும். மரியாளே இயேசுவின் தாயாகிய மரியாள், அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன் பிடிச்சி நான் சொல்ல போகிறச்சு. தண்ணி நிரப்புன்னா நிரப்பணும். ஐயா அங்கே தண்ணி காணாத இன்னும் பேசாமல் இருக்கணும், நிரப்புங்க நிரப்புங்க. நான் அப்படி அந்த வேலை இல்லை, நம்ம ஊற்றுறோம். அதாங்க நம்ம கையை பிடிக்கணும். எல்லோரும் மனசு பார்ப்பேன், யாரும் ஆளை மேய்க்காங்க, யார் வேலை மேய்க்காங்க, எல்லாம் நோட் பண்ணுவோம். உன் கையின் கிரிக்கத்துக்கு பலன் உனக்கு வரும் என்று நினச்சிவிடும். எல்லாம் கற்றுக் கொடுத்தாங்க. உங்கவா கற்று பார்த்த பிறகு செய்தாலும் தெரியாது. சரி, இனி 5வது அதிகாரம் 29 வாசிங்க. கர்த்தர் சபித்த பூமியிலே நமக்கு உண்டான வேலையிலும் நம்முடைய கைகளின் பிரயாசத்திலும் இவன் நம்மை தேற்றுவான் என்று சொல்லி அவனுக்கு நோவா என்று பெயரிட்டான். அவன் பெற்றோர்களாக இவன் பேர் வச்சாங்க. என்ன பேரு? நோவா. இவன் நம்மை தேற்றுவான் என்று சொல்லி வச்சாங்க. அதே புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 12 வசனம்.
ஆதியாகமம் 6:12. தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதாய் இருந்தது. மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள். மாம்சம் யாவரும் பூமி மேல் தங்கள் வழியை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள். தேவன் கெடுத்து கொண்டிருக்கிறார். தேவன் கெடுத்து கொண்டிருக்கல, ஜனங்கள் தங்கள் வழியை எல்லாரும் வழியை கெடுத்து கொண்டிருக்காங்க. நோவா அப்படியே கர்த்தர் வார்த்தை செய்த மனுஷன் ஒருவன் தான். அப்ப எல்லாரும் தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருக்க வேளையில் ஒரு மனுஷன் மாத்திரம், இப்போ எல்லாரும் பார்த்துக்கலாம், நம்ம மட்டும் பார்க்கவா? எல்லாரும் அவங்க வழியை கெடுத்துட்டு இருக்காங்க. இந்த பேழையை ஏற வேண்டாம், ஏற மாட்டான், வழியை கெடுத்துருக்காங்க. நோ மட்டும் இந்த வழியை கற்று வத்தப்புறம் பேழை உண்டாக்குறோம். அப்புறம் நம்ம எப்படி செய்யணும்? வழியை கெடுத்துருக்கணுமா? அவர் சொன்ன வசனப்பிரகாரம் ஜீவிக்கணுமா? வசனப்பிரகாரம் ஜீவிக்கணும். ஜீவி எப்படி வாழலாம்? எப்படி வாழலாம்? லாபம் கிடைச்சாதான் வாழணும், சம்பாதிச்சாதான் வாழணும். இவன் இப்போ இருக்க பணத்தையும் செலவழிச்சு பேடை உண்டாக்கிட்டு இருக்கான். வார்த்தை பிராம போகிறான். மழை வந்துட்டு எல்லாரும் மழை ஏற, இப்போ வெள்ளம் ஏற ஏற ஆட்கள் என்ன செய்றாங்க? தண்ணி கரண்டைக்கு வந்துட்டு, முட்டுக்கு வந்துட்டு, இடுப்புக்கு வந்துட்டு மழை வந்துட்டா இங்கே வரப்போகுது. பெஞ்சுறாங்க, வாயை பழக்காங்க. நோ பேழை மட்டும் பேழைகள் ஏறிக்கான்ட்டார். நீயும் உன் குடும்பம் முழுவதும் 8 பேரை ஏறினாங்க. நோவா, அந்த பெஞ்சாதி, 3 பையங்க, 3 பெண்ணு, எத்தனை ஆச்சு? 8 ஏறிட்டாங்க. இந்த பேழை மட்டும் மேந்துட்டே போகுது, மேலே ஏறிட்டே போகுது. மற்றவங்கெல்லாம் வெள்ளம் மேலே அவங்க மேலே ஏறி வாயை பழக்காங்க. கத்த வார்த்தைப்படம் செய்தவனுக்கும் செய்யாதவனுக்கு வித்தியாசம் தெரியுதா? இப்போ கத்த வார்த்தைப்படம் செய்யாவிட்டால் என்னாகும்? வாயை பழக்க வேண்டியது. என் வார்த்தைப்படம் செய்ய நோக்கி பார்ப்பேன். இந்த பேடை கத்த மேலே கொண்டு போகிறான். வாழ்க்கையின் மேலே உயர்ந்து கொண்டே போகிறான். என் குடும்பம் எல்லாம் சந்தோஷமா இருக்கு. அலறாங்களா? இந்த பேழைக்குள்ள இருக்க 8 பேரும் அலறல. மற்றவெல்லாம் நோவை எங்களுக்கு கதவா தெரா தெரா என்ன தெரா? திறந்தாங்களா? நோவா பேடைக்கு வாங்க வாங்கன்னு சொல்ல அதிகாரம் உண்டு, கொடுத்தான். கதை அடைச்சிட்டார். கதை திறக்க அதிகாரம் இல்லை, நோவால் திறக்க முடியாது. இதே போல் கிருபையை கத்த எடுத்துட்டார், ஆனால் வழி உண்டாக்க முடியாது. ஹல்லேலூயா. இந்த கிருபையின் காலத்தில் உள்ள ஏறெல்லாம் ஏறிடணும். பஸ்ஸும் கீழ்ப்படையெல்லாம் கீழ்பட்டு ஏறணும். மிருகங்கள் ஏறும், மனுஷர்கள் போட மாட்டான். நோவா பிரசவம் பண்ணி காட்டு மிருகங்கள் நாட்டு மிருகங்கள் எல்லாம் ஏறிட்டா ஏறலையா? ஆனாலும் மனுஷன் கீழ்பட்டாரா? அவ்வளோ மூளை உள்ளவனாங்க மனுஷன். எவ்வளோ மூளை உள்ளவன்? எதுக்கு மூளை? சாவுக்கு. இவ மூளைலாம் எதுக்கே இருக்கு? அவன் சொல்லிட்டு கையா நம்ம வேலை பார்ப்போம், அதெல்லாம் போகலாம். எத்தனை நாளைக்கு போகுது? ஒரு நாள் வெள்ளம் வரும். வருமா வராதா? வரும்.
தண்ணி வாய்க்கு வந்துடும். தரா உள்ள வந்துட்டா இல்ல, வாய் திறந்துட்டா உள்ள புடக்குன்னு போயிடும். இஸ்ரேல் நாட்டில் தண்ணி பஞ்சம் கிடையாது. கடல் தண்ணி தண்ணீராக ஆக்கிடுறான், நல்ல அவ்வளோ சயின்டிஸ்ட் படிச்சுன்னு இருக்கான், இன்ஜினியரிங் படிச்சோன்னா கடல் தண்ணி தண்ணீராக ஆக்கிடும், நல்ல தண்ணியாக விற்கான். சின்ன நாடு. அப்போ நம்ம இருக்க கிணத்துலையும் உப்பு தெரிய போகுது. ஏன் ஆக முடியல? அவன் கிடக்கான். நம்ம வேலையை பார்க்கணுமா? வேலையெல்லாம் அவன் கிடக்க என்னன்னு சொல்லிட்டப்பா, வரைஞ்ச நாள் வரல. ஜலப்பிரளயம் பூமி மேல் உண்டாயிற்று. 1 பேதுரு 3:20. அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோட காத்திருந்த போது கீழ்ப்படியாமற் போனவைகள். அந்த பேழையிலே சிலராகிய 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். இந்த ஜலம் எவ்வளவு வெள்ளம் வந்தாலும் அந்த ஜலம் எல்லாம் இவன் வெள்ளம் இல்லை, இவன் பாதுகாப்பு ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். இத்தனை பேரு 8 பேர். இதே போல் ரட்சிக்கப்படுவதற்கு கர்த்தர் வார்த்தை பிரகாரம் போகிறது ரொம்ப சுருக்கம். வார்த்தை பிரகாரம் போகிறது ரொம்ப சுருக்கம். இது பிற போகணும், அவன் கிரிய பிரகாரம் அடிப்பான். பலன் என்னோடு கூட வருகின்றார். இந்த பேழை தான் கரையில் இருந்தது. இந்த பேழை வார்த்தை பிரகாரம் செய்த இந்த பேழை ஒரு விசுவாச கப்பலாகும். அப்போ விசுவாசத்தை நாம் கட்டப்படும். நமக்குள்ள விசுவாசத்தை என்ன செய்யணும்? கட்டி மிதக்க வைக்கணும். எவ்வளோ வெள்ளம் வந்தாலும் வரட்டும், கர்த்தர் நடத்துவாரா நடத்த மாட்டாரா? இந்த பேழை மிதக்கும். நம்ம விசுவாசம் தண்ணியோடு போகுது. இந்த பிள்ளைக்கு என்ன சம்பவிக்குமோ என்று மூசேயின் தமக்கையும் தமக்கு நேரம் அக்கா தாயும் பார்த்தாங்க, சொன்னாங்க. பார்த்துட்டு இருக்க வேண்டியதுதான். ஆனால் பிள்ளை கத்துற அரண்மனை போயிட்டு, ராஜோட அரண்மனை போச்சா இல்லையா? போய் எங்கே போய் பாதுகாக்கிற இடத்துக்கு போயிட்டு தண்ணியோட போகல. இதே போல கத்தமை பாதுகாக்க வைக்கணும். 8 பேரும் தப்பினாங்க. மற்ற எல்லாரும் என்னாச்சு? வாயை பழந்துட்டாங்க. எல்லாரும் செத்து போனாங்க. என் சொத்தை நீ எடுத்து நான் வச்சுக்க நம்பத்துக்கா இல்லை சொல்லலாம். இப்போ என்னாச்சு? நீ சொத்து யார் எடுத்தா? பாரிச்சு யாரு? நோவாக்கு தான். அப்போ ஏன் வழக்காடு வரக்கூடாது? நீதி பிரசங்கித்தோம். எல்லாவற்றையும் வேண்டான்ட்டு 120 வருஷமாட்டு இந்த பேழையை உண்டாக்கணும். விசுவாசமாக பேழையை உண்டாக்கணும். எத்தனை விசுவாசத்தை நல்லா தரப்படுறதுக்கு எத்தனை வருஷம் ஆகுது? அத்தனை வருஷம் ஆனாலும் விசுவாச கப்பலை உண்டாக்கும். இறுதியை ஸ்திரப்படுத்தும். விசுவாசம் டக்குனு ஏறாது. படப்பாத எடுக்கும். இந்த அணுப்படத்திலிருந்து வெளியே வரமாட்டான். இருந்து அணுப்பாதிலிருந்து வெளியே வரமாட்டான். 120 வருஷங்கள் ஆயும் நோவாக்கு சோறு வந்துதா? மற்றவங்களுக்கு வார்த்தை நம்பல. பேடையில் ஏறாது. யாரோட நோவா கம்பல் கேலி பண்ண வெள்ளம் வந்துட்டு 2 பேதுரு 2வது 5வது என்னது? பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜல பிரளயத்தை வரப்பண்ணி அவபக்தி உள்ள ஜனங்கள் மேல் ஜல பிரளயத்தை வரத்து.
வெள்ளம் ஜலப்பிரளை யார் மேல வந்துட்டு? அவ பக்தி. நீதி பிரசித்தவன் ஒருவன் தான். அவன் அவன் குடும்ப கர்த்தரா இயேசு கிறிஸ்து விசுவாசி. அப்பொழுது இவன் விசுவாசித்தான், அவன் புறம் செய்கிறான். இவன் குடும்பம் புறம் பேடையில் ஏறிட்டா. ஒரு ராஜாவின் மனுஷன் கப்பலிருந்து தேவனுடைய மனுஷனாக இயேசு தேடி வந்தார். யாரை தேடி? இயேசு தேடி. ஐயா, என் மகன் கொடிய அவஸ்தை வேறு மாப்சாஸ்திரம், நீர் வரணையா கூட்டனா ஒரு வார்த்தை நடத்த தேவோட வார்த்தை வாயில் பொருள் ஒரு வார்த்தை போகிறோம். இங்கே வார்த்தை கேட்பதுக்காக கடலை தாண்டி வரோம். டிக்கெட் எடுத்து நம்ம டிக்கெட் எடுத்து இப்படி போமா? கார் அனுப்புனா போகலாம், இல்லைன்னா வெற்றிமா கிடக்கட்டும். எல்லாரும் ஈஸ்வர வார்த்தை பிரகாரம் தோணி படகுல ஏறி போறாங்க. பேர் அதே படகிலிருந்து நீரே ஆனால் நானும் ஜலத்து வரணும், கும்பிடுது வரணும், கட்டளையிடும். ஒரு வார்த்தை சொல்லு, நீ கட்டளையிட்ட வந்துடுவேன் கேட்க. இவனு இதுவே கலங்க மாட்டேன். எல்லாரும் அறறாங்களா அற இல்லையா? இவனுடைய இருதயம் மட்டும் பேருடைய இருதயம் அப்படி இல்லை. இந்த புயல் வீசுது, அலை எழும்புது. இப்போ ஒரு புயல் அடிச்சது என்ன பேர்? என்ன பேரு? வரதா புயல். பாரதா புயல் இல்லை, வரதா புயலா? பாரதா இல்லையோ? சரி, ஏதோ புயல். வாரதா புயல் அடிக்கு புயல் படகு எழும்பு. இந்த நேரத்தில் நீரே ஆனால் நான் ஜலத்தில் மேல் நடந்து கொண்டு வரணும். அங்கே அலை அடிக்கு, புயல் வீசுது. இதை கேட்கிற தைரியம் பாத்துபரா போகணும் என்கிற எண்ணம் இந்த கிழவனுக்கு வந்திருக்க. இதை வேணும், கத்த வார்த்தை பிரகாரம் போகணும். எப்படி போகணும்? நம்முடைய ஜீவியம் எப்படா போகணும்? கத்தோட வார்த்தை பிரகாரம் போகணுமே அல்லாமல் மனுஷனை மேய்க்கிற ஆளக்கூடாது. எல்லாரும் ஆளை மேய்க்கிப்பாங்க. அவரும் வேலை பார்த்தாங்க. ஏமாத்த அப்படி இல்லை. நோவா கத்த கட்டளையிட்டபடி எல்லாம் செய்தார். இந்த நோவா அந்த ஜலத்தினால காக்கப்பட்டானா? அவன் ஜலப்பிரளயம் வந்து ஒரு குடும்பத்தை காக்கப்படும், மற்றெல்லாம் அழிக்கப்படும். வார்த்தை பிரகாரம் செய்யும். ஆதியாகமம் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 15-16. அப்பொழுது எல்லா மாம்ச ஜீவன்களையும் அழிக்க இனி ஜலமானது பிரளயமாய் பெருகாதபடிக்கு எனக்கும் உங்களுக்கும் மாம்சமான சகல ஜீவ ஜந்துக்களுக்கும் உண்டான என் உடன்படிக்கையை நினைவு கூறுவேன். அந்த வில் மேகத்தில் தோன்றும் போது தேவனுக்கும் பூமியின் மேலுள்ள சகலவித மாம்ச ஜீவன்களுக்கும் உண்டான நித்திய உடன்படிக்கையை நான் நினைவு கூறும்படிக்கு அதை நோக்கி பார்ப்பேன். கர்த்தர் இனி ஜலப்பிரளயம் பிறகக்கூடாது, இது நோக்கி பார்க்க உடம்படிக்கை செய்தார். யாரோட? நோவோட கத்து உடம்படிக்கை செய்தாரா? இந்த ஜலத்தினாலே காக்கப்பட்டு தப்பில் 8 பேருக்காக உடம்படிக்கப்படணும். நமக்காக இயேசு உடம்படிக்கை செய்கிறார். நித்திய உடம்படிக்கை, இரத்தத்தினாகிய புதிய உடம்படிக்கை. இயேசு நினை கூறுகிறார், தான் ரத்த சிந்தனது எதுக்காக? அவரோடு உடம்படிக்கை, நம்மோடு அவர்தான் உடம்படிக்கை பண்ணார். நமக்கு ரத்த சிந்தனை மாத்திரம் இல்லை,
நம்மோடு ரத்தத்தை சிந்தி உடன்படிக்கை பண்றார். எதுக்காக? மத்தேயு 26:28 இது பாவ மன்னிப்புண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாயிருக்கிறது. இயேசு அநேகர் பாவங்கள் மன்னிக்கப்படும் உடன்படிக்கை பண்றார். ரத்த சுத்தி அநேக பாவங்கள் மன்னிக்கப்படும் செய்து உடன்படிக்கை பண்றார். இது ரத்தத்திலாகிய புதிய உடன்படிக்கை. அதனால் இதை பானம் எல்லாம் என்னை நினைவுக்கு இது செய்யும். அவரை நம்ம நினைக்கிறோம். கத்தம்மோட ராஜ் பண்ணால் அவரோட ஐக்கியமாக இருக்கணும். நம்மோட ரத்தத்தை நமக்காக ரத்தத்தை சிந்தின மாத்திரமல்ல, அவரோடு நம்ம உடம்படிக்கை செய்து நம்மளோட உடம்படிக்கை செய்கிறார். அவரோடு நம்ம ஐக்கியமாக இருக்கணும். யாரோடு? நமக்கு ரத்தத்தை சிந்தின நபரோடு ஐக்கியமாக இருக்கணும். யாரோட ஐக்கியமாக இருக்கணும்? அவர் நினைக்கணும், எனக்கான ரத்தத்தை சிந்தினேன், என்னை காக்கணும், அழிந்து போகக்கூடாது என்பதற்காக எனக்காக உடன்படிக்கை. அதுக்காக இந்த ராபோஜி வச்சிருக்கோம். அதுக்காக பசிக்குது அப்போ இருக்கு, பசியாக இருக்கு, டக்குன்னு ஆசை முடியும், பெரிய துண்டு எடுத்து போடக்கூடாது, வேகமாக சாப்பிடக்கூடாது. மற்ற சபை விசுவாசிகள் பூரா ஆளாளுக்கு ஒரு கிண்ணத்தை கொடுக்குறது, ஒரே பாத்திரம் தான் பங்கு பெறும். மற்ற ஏஜ் சபையில் மற்ற சபையிலெல்லாம் தனித்தனி பாத்திரம் கொடுப்பாங்க. அது பெஸ்ட்டு டைப்பு. அந்த டைப்புக்கு கற்று வரலாம். ஒரே பாத்திரம். எனக்கு இயேசு மாத்திரம் மரித்தார். எனக்காக மரித்தார் இயேசு, எனக்காக மரித்தார். அவர் எனக்காக ரத்தம் சிந்தினார். அவரோடு நான் ஐக்கியமாக இருக்கேன். அந்த ஒரே பாத்திரம், அதான் பார்த்ததே நமக்காக கொடுத்தார். மார்க்கு 14:24. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, இது அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. அநேகருக்காக சிந்தப்படுகிற ரத்தத்தை சிந்தனை புதிய உடன்படிக்கைக்கு அடையாளமாக நம்மோடு உடன்படிக்கப்படுறோம். அப்போ ரத்த சிந்தனை நோக்கம் என்ன? நம்மோடு உடன்படிக்கப்படும். நம்ம அவருக்கு கை கொடுக்கணும், நம்மோடு ஐக்கியம் இருக்கணும். கத்தர் நமக்கு ரத்தத்தை சிந்தனை மாத்திரம் இல்லை, நம்மோடு எப்படி இருக்கணும்? ஐக்கியம் இருக்கணும். பாத்துப்புறா செயலோடு கத்த ஐக்கியம் இருக்கணும். ஆனால் வர வர விசுவாசம் கூடுமா குறையுமா? கத்தமோடு ஐக்கியம் இருந்தால் விசுவாசம் ஏறும். அவன் வெறுப்பு வருது. இதுலேருந்து தெரியும் யார் யாருக்கு வெறுப்பு வருது, யார் யார் விசுவாசம் கூட்டி வருது, யார் யார் விசுவாசம் குறைகிறது தெரியும். நித்திய உடன்படிக்கிற அர்த்தத்தினாலே கத்து செய்கிறாரா செய்யலையா? அப்போ ரத்தம் சின்ன நோக்கம் என்ன? விசுவாசம் குறையுதுக்கா கூடுதுக்கா? நம்ம ஐக்கியம் குறையுதுக்கா கூடுதுக்கா? அப்போ கத்தர் ரத்தத்தை சிந்த நோக்கம் அவரோட ஐக்கியம் கூடணும். இந்த பிச்சைக்காரன் இயேசு கூட பார்க்கறதுக்காக பார்வை அடைவதற்காக கத்தர் பின்பற்றான். ஒரு வீட்டுக்கு போகிறான், அங்கேயும் போகிறான், கண் தெரியாது, நடையில் எப்படி எடுத்து காலப்பா சின்ன பிள்ளையா நடந்தால் நடந்து தகுந்து அறியல 4 காலத்து. இவன் கிழவன், இவன் தவங்க போவான், நடந்தான் போவான், கல் தட்டிட்டு நடப்படி. அப்போ என்ன செய்ய? யார் தாங்கி பிடிப்பா? அப்பா. இது சிந்திச்சா வீட்டில் இருக்கலாம்ல அப்படின்னா நாம் சிந்திச்சு பார்த்து நடக்கமா? சிந்திக்காமல் நடக்கமா? நம்ம எல்லாம் சிந்திச்சு தான் நடப்போம். சிந்திக்காமல் ஒரு காரியத்தை செய்ய மாட்டோம். நல்லா யோசித்து நம்ம மூளை எழுதப்படுது அதான் செய்வோம். இவன் ஒன்றும் சிந்திக்க மாட்டான். அந்த வீட்டில் நுழைஞ்சிட்டான். இதை பார்த்தார் ஏசு நின்றுட்டு திரும்பிட்டார். என்னப்பா வேணும்? ஐயா நான் பார்வையேன். இதுவரையில் ஒன்றும் சொல்லல. அந்த வீட்டில் நுழைஞ்ச உடனே
அவன் பின்னால் போகிறது கத்த பார்த்தோம். திரும்பிலையா? அப்போ நாம் அவரை பின்பற்றுவது நம்ம பார்த்துட்டு திரும்பணும். நம் பக்கம் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் கேட்கணும். ஐயா நான் பார்வை பிச்சைக்காரர் பார்வையடைய உனக்கு என்ன கிடைக்கும்? உனக்கு பார்வை கிடைச்சா என்ன வயிற்று நிரப்ப முடியுமா? பணம் கிடைக்குமா? கிடைக்காதா? கிடைக்காது. என்ன கேட்க முட்டப்ப அப்போ எவ்வளோ துட்டு போடுவோம்னா வருமானம் கிடைக்குமா? ஒரு 4 இடத்துக்கு போனாலும் எதாவது கிடைக்கணும். பார்வை கிடைச்சா இவனுக்கு என்ன கிடைக்கும்? பிச்சைக்காரன் நோக்கம் என்ன? நம்முடைய நோக்கம் என்ன? நாம் இயேசுவை பின்பற்றி போகிறோம். யாரை பின்பற்றி போகிறோம்? கர்த்தரை பின்பற்றும். ஆனால் வேற ஒரு சிந்தி வரும். கிறிஸ்துவ சிந்தியை உங்களை இருக்க கடவுள்ப்பா ரத்தத்தை சிந்தினார். ஜீவனை விட்டு நோக்கம் அவருடைய சிந்தை இருக்க கர்த்தர் ரத்தத்தை சிந்தை ஜீவனை விட காரணம் என்ன? அவருடைய சிந்தை தான் நமக்கு இருக்கிற வேற ஒரு சிந்தை வரக்கூடாது. இந்த சிந்தையால் நான் நிரப்பப்படும். இவன் அந்த வீட்டுக்கும் போயிட்டான். கர்த்தர் விசுவாசத்தை பார்த்துட்டார். திரும்பிட்டாரா? இப்போ கர்த்தர் திரும்ப வேண்டுமானால் என்ன வேணும்? விசுவாசம் பின்பற்றும். வசப்பிராப்பம். இவன் பேர் என்னப்பா? உனக்கு எந்த ஊர் கேட்டாரா? அதெல்லாம் கேட்க, அதெல்லாம் அனாவசியம் கேட்க வேண்டியதில்லை. டிபி ஜோசா கேட்பார். அந்த கேள்வியும் கேட்கல. சரி, இனி லூக்கா சுவிசேஷம் 22 அதிகாரம் 20 வசனம். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாயிருக்கிறது என்றார். என் இரத்தத்தினாகிய இவர் பாத்திரத்தை கொடுத்தார். மற்ற அதிகாரத்தில் அப்படி போடல. சரீரமாய் பாத்திரத்தை நமக்கு அர்ப்பணிச்சார். கிருபாதார பலியாக ரத்தத்தை சிந்தினார். ரத்தத்தின் நோக்கம் என்ன? எவன் விசுவாசிக்கு எவன் மேல் பதிக்கும் கிருபாதார பலி அவன் மேல் பலிக்கலாம். ஈசு ரத்தத்தின் நோக்கம் அவன் மேல். இந்த ரத்தம் ஈசு நமக்கு ரத்தம் சிந்தனம். ஆனால் நம்ம ரத்தத்தை அவருடைய ரத்தத்தால் நம்முடைய இருதயத்தை தெளிக்கப்பட்ட இருதயம் வேணும். தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளாய். எபிரேயர் 10:22 வாசிக்க. தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளாய். எங்க போய் சேருவோம்? தெளிக்கப்பட்ட இருதயம் கிடைச்சால் எங்க போய் நிற்போம்? இங்க கர்த்தரோடு நெருங்குவோம். யாரு? துர்மனசாட்சி நீங்கின மனசாட்சியை சுத்திகரிக்கப்பட்டவன். நம்முடைய மனசாட்சி சுத்திகரிக்கப்படும். ஆனால் இயேசு ரத்தம் நம்முடைய இதயத்தை தெளிக்கப்படும். இயேசு ரத்தம் இதயத்தை தெளிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் சுத்த இருதயம் கிடைக்கும். இல்லாட்ட என்ன கிடைக்கும்? கபடுடைய இருதயம். எல்லா கபடமும் நிறைந்தவனே சாசின் மகனே. இப்போது கர்த்தர் கைவன் மேல் வரும். எதுக்காக? சில நாள் சூரியனை காணாமல் இருப்பார். கர்த்தர் கரன் மேல் வரணும். நிறைய மேல் கர்த்தர் கரை இருந்தது. கர்த்தர் கரன் மேல் வருவதுக்குன்னா நம்ம நியாயத்தீர்ப்புக்கல்ல, நம்ம பலப்படுத்துக்கு. ராஜா கேட்டதெல்லாம் கொடுத்தார். பொக்கிஷ சாலிருந்து களஞ்சியத்திலிருந்து எடுத்து கொடுத்தார். யாருக்கு? இதுக்கு நெகேமியாக்கு. ஒரு பொட்டர் பந்திக்காரன், பந்தி செய்வன், ராஜா முன்பு பந்தி பரிமாறுகிறவன் கவர்னர் ஆயிட்டான். படிப்பு இல்லை. இவருக்கு கவர்னர் உத்தியோகம் கொடுத்து அலங்க போய் கட்டுப்பாண்டு எருசலேம் கழிச்சான். லீவில் வாரான். எத்தனை நாள் லீவுன்னு போடலை. இப்போ இவனுக்கு கவர்னர் ஆகி விசுவாசம் வந்தனால யார் ஆகிட்டாரு?
அப்போ நம்மை விசுவாசம் நம்ம வைத்து விடலாம். ஒரு பதவி வேண்டாம், நம்ம உழைத்து வர வைத்து விடலாம். இப்போ நமக்கு என்ன வேணும்? இயேசு ரத்தம் சிந்த நோக்கம் என்ன நோக்கம்? இந்த வருஷம் பிரகாரம் என் இதயத்தை கபடத்தை இறைத்து கொடுத்துட்டார், தெளிக்கப்பட்ட இதயம் ஆக்கியிருக்கார். இனி வேறு காரியத்தை சிந்திக்க மாட்டேன். யார் என்ன சொன்னாலும், யார் என்ன கோல் சொல்லி கொடுத்தாலும் அதை பற்றி சிந்திக்க மாட்டேன். கர்த்தரை பார்க்கணும். காரணம் ரத்தம் அம்மை சிந்தப்பட்டு, ஆனால் இயேசு ரத்தம் அம்மை இறைத்து தெளிக்கப்பட்டு, ஆனால் வேற சிந்த வராது. இது வரணும். இது வரணும். கர்த்தருடைய இதயம் கிடைக்கும். திருமண சாட்சி நீங்க திருமண சாட்சி இழப்பு. யார் என்ன சொல்லி கொடுத்தான்னு அவனும் கிரியப்படம் அவனுக்கு அளிக்கும் பலன். அவர் என்ன செத்து போனாரா? உயிர்த்தெழுந்தாலும் செத்து போனாரா? அவன் உயிர்த்தெழும் தேவன் வருவார், பார்ப்பார். யாரும் சொல்லிக் கொடுக்கின்ற அவசியம் இல்லை. அவர் எல்லாம் கண்டுபிடிப்பார். தப்ப முடியும். அவர் பார்ப்பார். அவருக்கு போய் நம்ம போய் ஐயா அப்படி செய்தவன்னு போய் சொல்லணும்னா உனக்கு என்ன பரிசுன்னு பார்ப்போம். அப்போ கிருபாதார பலியாக இயேசு நமக்காக மரித்தார். அப்போ நம்மோட கர்த்தர் என்ன உடன்படிக்கை செய்திருக்காரு? எபிரேயர் 13:20. நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன். எங்க போய் சேர்ந்தோம்? அங்கேயும் ரத்தம் தெளிக்கப்படும். கிருபாசன் கிருபாசன் போய் சேரும். அதுக்காக இயேசு மத்தியஸ்தரார். நம்மையும் பிதாவாய் தேவனை ஐக்கியப்படுத்துகிறாரா? தேவனோடு ஒப்புரவாகுங்கள் என்று உங்களை இந்த வருஷம் அது என்ன பண்ணிருக்கு? 2 Corinthians 5:20. யாரோட ஒப்புரவாகணும்? தேவனோடு ஐக்கியப்படணும். யாரோடு ஐக்கியப்படும்? தேவனோடு ஐக்கியப்படுவதற்காக இயேசு ரத்தத்தை சிந்தினார். தேவனோடு ஒப்புரவாகணும். நம்ம யாரோட ஒப்புரவாகிறோம்? ஒருவனோட ஒப்புரவாகணும். எல்லாம் கோபத்தில் போடும். கர்த்தரோடு ஐக்கியப்படணும். தேவன் பட்சத்தில் இருக்கிறார். மனுஷனுக்கு என்ன? தாவீது ஆடுவை பெண் தாவீதோடு ஐக்கியத்தில், தாவீதை தேவனோடு ஐக்கியத்தில் தான். சவுல் ராஜாவாக இருக்கான். இவனை பார்த்து மனுஷனுக்கு என்ன செய்வான் தைரியமாக சொல்லிருக்கான். இவனை கொலை செய்யணுன்ட்டு சவுல் ராஜா எங்கே போனால் விட மாட்டேக்கான். அங்கே குகையில் காட்டுக்கு போனாலும் அங்கே வரான், வீட்டு இருந்தாலும் இங்கே வரான். சாப்பாடு விருந்து போய் வரலேன்னு கேட்கான். எதுக்கு? கொலை பட்டயத்தை எடுக்கணும். பீசு நம்பல யார் ராஜாவானா? அவன் ஆனா, மகன் ஆனா, பிள்ளைகள் அனுச்சா ஒன்றும் ஆகலை. ஒரு நாய் கூட ஆகலை. யாரை கத்த தாவீதை வைத்த வேணும்னா அவனை தான் ராஜா. அவனுடைய சந்ததியை கற்று வைத்தார். அந்த சந்ததியில் இயேசு வந்தார். நித்திய உடன்படிக்கை ரத்தத்தினால் கர்த்தரோடு ஐக்கியப்படுத்தார். இயேசு ரத்தத்தின் நோக்கம் என்ன? இந்த ரத்தத்துக்காக நம்ம இது ஆப்போசிட் வைக்கிறோம். என்னோடு உடன்படிக்கை பண்ண என்னோடு ஐக்கியமாக இருக்கிறதுக்காக நீ ரத்தத்தை சிந்தி, நீ மறுத்து வல்லாமல் ரத்தத்தை சிந்தி என்னோடு உடன்படிக்கப்படுற. நான் உம்மோடு ஒத்து வரையா, உண்மை மீறி நான் போக மாட்டேன். நீ கர்த்தரோடு ஐக்கியப்பட. ரத்தத்தின் நோக்கம் என்ன? கர்த்தரோடு ஐக்கியத்திற்கு. யார் என்ன சொன்னாலும் யாரோட ஐக்கியப்படணும்? நமக்கு ரத்த சிந்தனோடு ஐக்கியப்படும். மனுஷனோடு ஐக்கியப்படட்டான். யாரோட ஐக்கியப்படணும்? கர்த்தரோடு ஐக்கியப்படும். கண்டிப்பாக கர்த்தர் நினைப்பார நினைக்க மாட்டாரா?
உடன்படிக்கை ரத்தம் இதுவே. இந்த ரத்தத்தை பற்றி நோவா நினைச்சார். நோவோட கர்த்தர் உடன்படிக்கை பண்ணார். நோவோட கர்த்தர் நினைத்தார். உண்டாட்சி புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட பின் கர்த்தர் அவர்களோடே உடன்படிக்கை பண்ணுகிற போது மோசே ஓரேபிலே அந்த பெட்டியில் வைத்த 2 கற்பலகைகளே அல்லாமல் அதிலே வேறொன்றும் இருந்ததில்லை. அந்த உடன்படிக்கை பெட்டியில், நம்ம பண்ண உடன்படிக்கை பெட்டியில் எது வச்சாரு? 2 கற்பனைகளை. இது உடன்படிக்கை ஊரை பண்ண ஊரை மீட்பின் மலையில் வச்சு விட்டோம். அப்போ நம்மோடு கர்த்தர் உடன்படிக்கை பண்ணால் நமக்கு என்ன இருக்கணும்? இந்த வசனம் தான் இருக்கு. நம்ம இதயமாய உடன்படிக்கை பெட்டியில், நம்முடைய இதயமாய நம்முடைய பெட்டியில் என்ன இருக்கணும்? இந்த வசனம் இல்லாமல் வேறு ஒன்றும் இருக்கணும். அந்த கற்பனைகளின் பெட்டியில் வேற ஒன்றும் இல்லை. இது கற்பனை கர்த்தர் முன்பாக இருந்து. அப்போ நாம் கர்த்தர் முன்பாக நிற்க வேண்டுமானால் என்ன வேணும்? கர்த்தர் வார்த்தை தான் நம்ம இறைத்து இருக்கணும். அவன் எப்படி சொன்னால் இப்படி சொன்னால் அவர் சொல்லிட்டு அவர் சொன்னால் ஒன்றும் சிந்திக்கூடாது. ஒன்லி கர்த்தர் வார்த்தை என்ன சொன்னாலும் அப்புறம் செய்யணும். இப்போ நான் செய்வோமானால் கண்டிப்பாக நம்ம கிருபாதர பலியாக ஆவாரா? நம்ம மீட்பாரா? நமக்கு எல்லாம் பாதுகாப்பு கொடுப்பாரா கொடுக்கூடாதா? நல்ல விசுவாசிக்கிறோம். இந்த பேரை கர்த்தர் வார்த்தை பிரகாரம் செய்தோம். யார் செய்வா? இந்த பேதுரு லூக்கா சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இப்படி பேதுருவா இருக்கணும். கர்த்தர் வார்த்தை பிரகாரம் செய்தோம். அதற்கு சீமோன், ஐயரே, ரா முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். மீன் பிடிக்கல ரொம்ப அனுபவசாலியாகும். அதில் எக்ஸ்பர்ட் ஆகும் பேதுரு. ஐயா, ராத்திரி முழுவதும் பிரயாசப்பட்டான். ஏசு செத்து போனார் என்று கேள்விப்பட்டான். ஏசு உயிர்த்தெழுல போய் பார்த்தான். ஓடிப்போனான். அங்கே போய் பார்த்த கல்லூரில் போன என்ன பார்த்தான்? சேலை ஒரு இடத்தை சுட்டி வச்சுட்டான். இயேசுவை காணலை, உயிர்த்தெழுதலை காணலை. அதனால மீன் பிடிக்க போயிட்டான். எதை காணலை? உயிர்த்தெழுந்தவரை காணாதனால் மீன் பிடிக்க போயிட்டான். இவனை பேரை தேடி போனான். அதாங்க இப்போ இந்த பேரை பார்த்து இந்த பேரை சொல்றாரு, பிள்ளைகளே புசிக்கிறதுக்கு ஏதாயிலும் உண்டா? அந்த வார்த்தை வாங்கிட்டார். இல்லையா, இனி எல்லாம் நான் போயிட்டான்னு போனீங்களா? உங்கள் முயற்சியில் அப்படியா உங்கள் குடும்பத்தில் நடத்தலாம் போனீங்க, இதாக இருக்குதா? எனக்கு கொஞ்சம் தாங்கலான்னு கேட்குற நொல்லங்க. யாரு? குடும்பத்தில் நடத்து போனவன் ராம் முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் கிடைக்கல. விடிய காலம் போய் நான் ஏசப்படும். இவனை தேடிப்படும். பிள்ளைகளே புசிக்கிறதுக்கு ஏதாயிலும் உண்டா? நொல்லன்னாச்சு. பிறகு என்ன சொல்றாரு? உங்கள் வலையை வலை உங்க வலை தான், நீங்க தான் போடுறிய. முதல் போட்டேன். இப்போ பேச ஆயிரம் நான் போட இடம் பாக்கில்ல. எல்லாம் பார்த்து பார்த்து என்னாச்சு? ஒன்றும் இல்லை. ஆயிரம் உம்முடைய வார்த்தை பிரகாரம் வரை நான் அப்போ உங்களுடைய வார்த்தை பிரகாரம் போடுறேன். கர்த்தர் வார்த்தை பிரகாரம் வரைய போட்டான். மீன் ஏறிட்டா ஏறலையா? நீ உன் இஷ்டப்பிரகாரம் எவ்வளவு தூரம் வரை போட்டாலும் சரி உண்டே கிடைக்காது. என்ன காரணம்?
நீ எவ்வளவு தூரம் முன்னேறலாம் நினைச்சாலும் சரி, அங்கிட்டு இங்கிட்டு எல்லாம் ஒரு ஓடி பார்த்தாலும் சரி, உன்னை சிந்த வாயு எழுது. கர்த்தர் உடன்படிக்கை பற்றிய நினைக்கிறார், இந்த ரத்த சிந்தனை விதத்தை நினைக்கிறார். அதனால் இப்போ உங்களுடைய வார்த்தைப்பட வலையை இவர் கரையில் என்றால் கேட்கிறார். உங்கள் வலையை படகுக்கு வலப்பக்கமாக போட்டான். ஆயிரம் வார்த்தைப்படை வலையை இந்த வலை வார்த்தைப்பட போட்டாச்சு. கர்த்தர் வார்த்தைப்பட வலை போயிட்டு வலை தண்ணியில் விழுந்துட்டு தினை இறங்கிட்டு. சின்ன மீன் கிடைச்சா செத்த மீன் கிடைச்சதா? பெரிய மீன்கள் 153 பெரிய மீன். கர்த்தர் வார்த்தை பிரகாரம் போனால் உன் வலை நிரம்பும் படிக்காக, உன் படகு நிரம்பும் முடிக்காக, உனக்கு உதவி செய்ய வந்தவர்கள் படகு நிரம்பும் முடிக்காக ரத்தத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நீ ஒண்ணும் இல்லாட்டும் சரி, கர்த்தர் வார்த்தை பிரகாரம் போமானால் ரத்தத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இப்போ உங்களோட வார்த்தை பிரகாரம் வலை போடுறேன்னு சொன்னீங்க. விலை ஏறிச்சா, வலையில் வலை கிழிஞ்சு போத்த கூட மீன் ஏறிச்சா ஏறலையா? இப்போ ஆத்மா கிடைக்கலையா? பிழைப்பு கிடைக்கலையா? ஒன்றும் கிடைக்கலையா? லாபம் ஒன்றும் கிடைக்கலையா? ஏன் கிடைக்கல? வார்த்தை பிரகாரம் செய்யணும். முன்ன முயற்சி செய்தனால ஒன்றும் கிடைக்கும். இல்லைன்னு சொன்ன இடத்துல இப்போ கிடைக்கும். எத்தனையோ பேர் ஆணும் பார்த்துருக்கேன், ஒன்றும் கிடைக்கல. இப்போ அதே இடத்துல கிடைக்கா இல்லையா? எப்படி கிடைக்கும்? கர்த்தர் வார்த்தை பிரகாரம் போகுமானால் எந்த இடத்துல ஒன்றும் நடக்காதியா? யார் என்ன சொன்னாலும் தெரியும், வார்த்தை பிரகாரம் வரை போடுமானால் கண்டிப்பா கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். கர்த்தர் வர செய்தார். 153 பெரிய மீன் கிடைக்கும். மற்றவர்கள் எல்லாம் செத்த மீன் கிடைக்கும், சின்ன மீன் கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும், சிப்பியும் கிடைக்கும். 153 பெரிய மீன் கிடைச்சு பிடிச்சிட்டான். குடும்பத்தில் நடத்தலாமா? நடக்க முடியாதா? 2 படம் நிலமோடு கற்று ஆசைத்தாரா? அப்போ எதாவது சின்ன மீன் கிடைச்சதா? ரெட்டத்திலேயே ஆசைக்கே கத்த வரல. எப்போ வார்த்தை போகணும். ஏசு ரத்தத்தின் நோக்கம் நம்ம ரெட்டத்திலேயே ஆசைக்காக. எல்லாரும் போல அல்ல, 2 மடங்கு உனக்கு கிடைக்கும். நம்முடைய விசுவாச கிரியை பார்ப்பா. இதை கத்த பார்க்காரு. விசுவாச கிரியை நம்மகிட்ட உண்டான்னு பார்ப்போம். நம்மள என்ன கிரியை இருக்கு? கோபத்து கிரியை இருக்கா? வஞ்சகமான கிரியை இருக்கா? என்ன கிரியை இருக்கு? வார்த்தை பிரகாரம் போன கிரியை இருக்கா? வார்த்தை பிரகாரம் போனால் ரெட்டத்திலே கத்த ஆசைப்பட முடியாது. இந்த வல்லமை எங்கே இருந்து? இந்த ஞானம் எங்கே இருந்தது? பேதுரு வலையை போட்டான். கர்த்தரோட வார்த்தை பிரகாரம் வலையை போட்ட பேதுருக்கு 153 பெரிய மீன் கிடைச்சு. ஒன்றும் இல்லாமல் இருந்திருக்கு. ஒன்றும் இல்லையா? அப்போ பிடிச்சி வியாபாரம் பண்ணி பெரிய ஆளாக இருக்கலாம்ல? வியாபாரம் பண்ண போனா மீனும் கிடைச்சது, தொழில் விட்டுட்டான். கர்த்தர் வார்த்தை மேல் வல்லமை பார்த்துட்டான். பேர் கண்டு எதிர உங்க வலையை முன் வலை வளர்க்கு படகுக்கு அவர் வார்த்தை பிரகாரம் வலை போட்ட உடனே இவ்வளவு மீன் ஏறிட்ட. இந்த வார்த்தை வல்லமை இருக்குது. கண்டிப்பா வலை விட்டுலாம். அன்னைக்கு வலை விட்டவன் திரும்ப எடுக்கவே இல்லை. ஹல்லேலூயா. அப்ப நாம் எதை காணணும்? வார்த்தையின் மேல் வல்லமை காணும். இல்லாவிட்டால் விட்ட வலை திரும்ப எடுக்கணும். விட்ட வியாபாரம் திரும்ப ஆரம்பிக்கணும். இதை காணணும். வார்த்தையின் மேல் வல்லமை கண்டால்தான் திரும்ப வலை எடுக்க. மீன் பிடிக்க போயிட்டான். மீன் பிடி ஆத்மாவை தேடி போயிட்டான் இல்லையா? கத்துச்சுறார். இதனால அநேகர் மூலம் உண்மையில் உன்னால் ஆசிரிக்கப்படுவார், வீட்டுக்குள்ள போடுவார் என்று சொல்லிட்டு ஊழியக்காரர் வைட்டார். அன்னைக்கு விட்டு இறங்கினத்தான் வார்த்தையில் உள்ள வல்லமை இருக்குன்னு கண்டுபிடிச்சான். யாரோட வார்த்தையில்? எனக்கா நீ ரத்த சிதினேன், என்னோட உடம்படிக்கை தேவன் பண்ணின தேவனே, உம்மோட வார்த்தை வல்லமை உண்டு.
இனி இந்த வார்த்தை பிரகாரம் செய்வேன் என்று தீர்மானம் பண்ண வரைவிட்டார். கத்த பின்னால் போயிட்டான். கத்த வார்த்தை பிரகாரம் போனான். இவனை நிழற்பட்டு வியாதி கொள்வான். வார்த்தை பிரகாரம் வல்லமை கண்டவன் என்று நிழற்பட்டு வியாதி கொள்வான். பெண்ணிகன் புளித்து நான் பங்கு பெற்றிருக்கேன் 2 தடவை. நிறைய செலப்படணும், கல்லேறியும் படணும், எண்ணெறிப்பட்டாலும் போகும், வண்டி சேதப்பட்டாலும் போகும். அந்த ருசியை பார்த்தோம். பெங்களூர் போனேன் 2 தடவை. அவர் இப்போ அதை காட்டு இப்போ பவர் ஆயிடுச்சு. இஸ்லாட்காரன் கத்தாவை டச் இங்கே எல்லாரும் பொத்து விடுறாங்க. நீ தொடும், நீ குணமா விடுதியாக்கும் சொல்றாரு. பொத்து விடுறாங்க. பவர் அடிக்கும், லைட் அடிக்கும். அப்போ நம்ம கை வைத்தினால் காத்தடிக்கா. அப்போ அவர் கைக்கு அவ்வளவு வளமும் இருக்கா, நம்ம கைக்கு என்ன வருது? கொசு போதா? கொசு போதா? இந்த பெண்ணிகன்னு இந்த சட்டையை கலைச்சிட்டு இப்படிங்க அதில் லைட்டு பவர் அடிக்கும். வார்த்தையிலும் பவர் இருக்கு. துண்டி இப்படி கையை நீட்டிலும் பவர் இருக்கு. இந்த சட்டையை ஆற்று கையில் அசைக்கலையும் பவர் இருக்கு. இவ்வளோ வல்லமை ஒளிப்பவர் இருக்குது. வார்த்தையின் ஒளிப்பவர் பின்பற்றினால் கிடைக்கும். அவரை போல ஆகலாம். யாரை போல? ஈசி போல ஆகலாம். இதே அனுபவம் வேணும். யாத்திரை புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்பொழுது பரிசுத்த ஸ்தலத்து திருப்பணிகளுக்கடுத்த சகல வேலைகளையும் கர்த்தர் கற்பித்தபடியெல்லாம் பெசலெயேலும் அகோலியாவும் செய்ய அறியும்படிக்கு கர்த்தரால் ஞானமும் புத்தியும் பெற்ற விவேக இருதயமுள்ள மற்ற அனைவரும் செய்யத் தொடங்கினார்கள். கர்த்தர் கற்பித்தபடி எல்லாம் செய்ய தொடங்கினவர் யாரெல்லாம்? பெத்லேயேலும் அகோலியா. ஞானமும் புத்தியும் விவேகமும் அகோலியா. ஞானம் இருதயத்தை கற்றுக் கொடுத்தாரா? அப்போ இவர் பேசுகிற இப்படி செய்தால் பேசுகிற இருதய வார்த்தைகள் எப்படி இருக்கும்? ஞானமாக பேசும். இந்த ஞானம் எங்கேருந்து வந்தது? இன்னும் மற்றவர் கேட்பாரா கேட்கலையா? கர்த்தருடைய ஞானத்தில் பேசும். பேசுகிறவர் நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவர். இந்த ஆவியானவர் நம்ம நடத்தணும். கர்த்தருக்கென்று அர்ப்பணித்தோமானால் நம்ம நடத்த யாரு? அப்போ ஆவியானவர் நடத்துமானால் கண்டிப்பாக மீன்லாம் கிடைக்குமா கிடைக்காதா? இல்லை வலையில் ஏறுமா ஏறாதா? ஏறும். 36ஆம் அதிகாரம் யாத்திராகமம் 2ஆம் வசனம். பெசலெயேலையும் அகோலியாவையும் கர்த்தரால் ஞானமடைந்து அந்த வேலைகளை செய்ய வரும்படி தங்கள் இருதயத்தில் எழுப்புதல் அடைந்த ஞான இருதயத்தாராகிய எல்லாரையும் மோசே வரவழைத்தான். யாரை? ஞான இருதயம் உள்ள எழுப்புதல். இங்க எழுப்புதல் இருதயத்தில் எழுப்புதல் உண்டாகணும். எழுப்புதல் கூட்ட வைக்கணும். எங்க எழுப்புதல் உண்டாகணும்? தங்கனங்க குதிக்கிற எழுப்புதா? இருதயத்தில் எழுப்புதல் உண்டாகணுமா? இருதயத்தில் எழுப்புதல்னா குதிக்க. சில சபையில் எழுப்புவாங்க, எழுப்புதல் உண்டாகும். எங்க எப்படி எழுப்புதல்? அதெல்லாம் ஆவியில் பாடுறாரு, பாடனை திரும்ப திரும்பி பாடுறாரு. இங்கே ஆட்கள் குதிக்காங்க. இங்கே இதில் குதிக்கிறதுக்கு சாமி ஆடுறதுக்கு வச்சுருக்க இருதயத்தில் எழுப்புதல் உண்டாகும். எதில் எழுப்பு உண்டாகணும்? இருதயத்தில் எழுப்புதல் உண்டாகுமானால் அது அடையாளம் வேறு. ஞானமாக பேசுவோம். எங்கே எழுப்புதல் உண்டாகணும்? ஞான இருதயம் உள்ளவருக்கு இருதயம் கொடுத்தால் அவன் பேச வார்த்தையில் எங்கே எழுப்புதல் உண்டாகும்? இருதயத்தில் எழுப்பு உண்டாகும். இருதயத்தில் அனல் உண்டாகும். இருதயத்தில் என்ன உண்டாகணும்? அனல் உண்டாகும்.
இயேசு வார்த்தை கேட்டவர்கள் இருதயத்தை அனல் உண்டாய் கொழுதுட்டு எரிஞ்சார் இல்லையா? இருதயம் கொழுதுட்டு எறியணும். விறகட்டை கொழுதுட்டு எறியண்டான். எங்க எது எறியணும்? இருதயம் கொழுதுட்டு எறியணும். கர்த்தர் வார்த்தையில் இந்த யோசு புஸ்தகம் 15 கர்த்தர் தமது தாசனாகிய மோசேக்கு எப்படி கட்டளையிட்டிருந்தாரோ அப்படியே மோசே யோசுவாவுக்கு கட்டளையிட்டிருந்தான். அப்படியே யோசுவா செய்தான். அவன் கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டதில் ஒன்றையும் செய்யாமல் விடவில்லை. கர்த்தர் கட்டளையிட்டதில் மோசேக்கு எப்படி கர்த்தர் கட்டளையிட்டாரோ அதே போல அந்த கட்டளையில் ஒன்றை விடாமல் யோசுவா செய்தான். ஆதலால் இவன் எல்லாவற்றிலும் யோசுவா ஜெயம் பெற்றானா? ஜெயம் பண்ணலையா? ஒன்றி விடல, எல்லாம் அது புறம் செய்தான். அதனால் எல்லாத்தையும் ஜெயஜீவம் கிடைச்சா கிடைக்கலையா? அப்போ எல்லாத்தையும் ஜெயஜீவம் கிடைக்க வேண்டுமானால் எந்த தொழில் செய்தாலும் ஜெயம் கிடைக்கணும். எந்த தொழில் செய்தாலும் நமக்கு ஜெயம் கிடைக்கணும். அவன் செய்வதெல்லாம் பாக்கியம் கிடைக்கணும். நம்முடைய ஜபத்தை கேட்டு கர்த்தர் இழைச்சி வரும். இவனுடைய ஜபத்தை கேட்டு எல்லாத்தையும் ஜெயஜீவன் உள்ளன. சூரியனே கர்த்தர் படித்தார் படலையா? இந்த யோசுவா கர்த்தர் வார்த்தை பிரகாரம் போனபடினாலும் அந்த கட்டளை பிரகாரம் எல்லாம் செய்தபடினாலும் இவனுடைய ஜபத்தை கர்த்தர் கேட்டார் சூரியனையே. அப்ப நம்முடைய ஜபத்தை கேட்டோம்னா ஒருவனுக்கு வியாதியை குணமாகும். சூரியன் போட்டான். அப்ப நம்முடைய ஜபத்தை கர்த்தர் கேட்டார். ஆனால் என்ன செய்யணும்? ஒரு ஐயா வைத்து வஞ்சால் எடுக்கியா, வைத்தால் போதியா, ஜெபம்யா. அப்போ நம்ம ஜெபன்றோம். அப்போ என்ன செய்யணும்? கேட்டால் கேளு, கேட்கா போ. ஆமே ஒன்றும் நம்முடைய ஜபத்தை கேட்டு கெஸ்ட மனசை புரோக்க போட்டார். அந்த ரத்தம் ஓடுகிற ரத்தம் நின்று போச்சு. 12 வருஷம் பெரும் பாடுகளை அனுபவிச்சுள்ள ரத்தம் இயேசு கட்டிட்டார். அந்த ரத்தம் நின்று வச்சா. இதே போல நம்முடைய ஜபத்தை கேட்டோட கர்த்தர் பாட்டணும். இதே போல எவ்வளவு தூரம் ஒழுகினாலும் சரி, எந்த ஒழுக்கம் சரி, நிப்பாட்டக்கூடிய கிருபை நமக்கு ஜபம் பண்ணுமானால், கர்த்தரோடு ஐக்கியப்பட்ட ஜபம் ஆனால் உடனே பாட்டுவார். கர்த்தரோட வார்த்தை குயிக்க மாத்திரமல்ல, ட்ரெமெண்டஸ் பவர். எப்படிப்பட்ட வல்லமை உள்ளது? வல்லமை உள்ளவா, குயிக்க உள்ளவா. நீ போகலாம். நீ இவனை பார்த்து சொன்னார். அந்த வார்த்தை அவன் மகன் உள்ளத்துக்கு. அவன் கப்பலுக்கு அங்கே இருந்தாலும் சரி, கடலுக்கு அங்கிட்டு இருந்தாலும் சரி, அந்த இடத்துக்கு கத்த போயிட்டான். கத்திர வார்த்தை அனுப்பிட்டான். அதே நேரத்தில் அனுப்பிட்டான். இதே போல கத்திர வார்த்தை எங்க இருந்தாலும் சரி, நம்ம தொடவலா இருக்கிறோம். அது வார்த்தை பிரகாரம் செய்யுமானால் கத்தவை தொடவலா இருக்கிறான், துணமாக்க இருக்கிறான். ஆனால் நம்ம எதிர்ப்புற இருக்கணும். ஞான இருதயம் உள்ளவராக கத்த வார்த்தை பிராப்படும். எப்படி போடும்? கத்த வார்த்தை பிராப்படும். இனி 2 ராஜாக்கள் 18 அதிகாரம் 6-7. அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு நடந்தான். ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார். அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. அவன் அசீரியா ராஜாவை சேவிக்காமல் அவன் அதிகாரத்தை தள்ளிவிட்டான். கர்த்தரை செய்தான். ஏது தள்ளிட்டான்? அதிகாரத்தை தள்ளி, மனுஷன் அதிகாரம் தள்ளிச்சான். ஏது தள்ளணும்? எது சேர்க்கணும்? மனுஷன் அதிகாரம் நடக்கணும். கர்த்தர் வார்த்தை தான் நடக்கணும். கர்த்தர் வார்த்தை பிரகாரம் செய்தோம்னால், இந்த உடன்படிக்கை பற்றி ரத்தம் சிந்தினார். ஈசு ரத்தம் சிந்தின பிரகாரம் செய்தோமானால் கண்டிப்பாக கர்த்தர் கிருபை செய்வதை செம்டார். எது சொல்லலாம்? நமக்கு யார் என்ன சொன்னாலும், எந்த சட்டம் போட்டாலும் கர்த்தர் தள்ளி முடியும் செய்வதை செம்டார். எல்லாம் வாய்க்காது. இதெல்லாம் செய்வதாக இருக்காது. சரி, இனி கடைசி சற்று 27 சங்கீதம் 8 வசனம். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே,
உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று. கர்த்தர் முகத்தையே தேடுவான். எதை தேடுவான்? மனுஷோட முகத்தை இல்ல. யாருடைய முகத்தை? கர்த்தருடைய முகத்தை தேடுவான். கர்த்தர் வார்த்தை பிரகாரம் செய்தவன் கர்த்தருடைய முகத்தை தான் பார்ப்பான். மனுஷனோட முகம் எப்படி இருந்தானே அந்த முகத்தை பார்த்தவன அவன் கோவம். மனுஷன முகத்தை பார்க்கணுமா கர்த்தர் முகத்தை பார்க்கணுமா? ஐயா என்னை பார்த்து வைக்கும். ஐயா எனக்கு கோவம் பொத்துட்டு வரும். அவன் முள்ள சார் ஐயான்னு சொல்லுவான். சமையல் எங்கே உரையிட்டான். இனிய கணக்கு கிள்ளி விடுறான். எப்போ பார்த்தா ஏதாவது ஒரு இதாக சொல்லுவான். என்னதை பார்க்க அவன் சின்ன பையன் அப்படி சொல்லுவான். நம்ம எப்படி சின்ன பையனா முள்ளிட்டான் ஐயா இவன் முள்ளிட்டு வளர்ச்சி காமிக்கா. யார் சொல்லுவா? சின்ன பையனாக இருந்தால் அப்படி சொல்லுவோம். ஆவி வளர்ச்சி இருந்தால் இதை பார்க்கணும். கர்த்தரை முகத்தை பார்க்கணும். உன் கண் நேராக நோக்கணும். கர்த்தரையும் நோக்கணும். ஞானமாய் நடக்கணும். யாரை பார்க்கணும்? கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டு அவர் வார்த்தை போகிறாங்க. ரெட்டத்திலையும் ஆசைப்படுறோம், ஆசைக்க மாட்டாரா?